everyone. நான் உங்க திவ்ய மீனாட்சி physics faculty from HiQ Genie. லாஸ்ட் வீடியோல நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்புறம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக் டைபோல் பத்தி பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து செப்பரேட்டட் பை a distance forms a electric dipole. அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, பிளஸ் கியூன்ற ஒரு சார்ஜ் இருக்கு, ரெண்டுமே 2Lங்கிற டிஸ்டன்ஸ்ல வந்து செப்பரேட் ஆகி இருக்கு. ஸோ இதுதான் உங்களோட டைபோல் ஆக்சிஸ். இந்த டைபோல் ஆக்சிஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சென்டர் ஆஃப் த டைபோல் ஆக்சிஸ் வந்து ரெண்டு சைடும் எல் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது வந்து நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி a pair of equal and opposite charges separated by a distance அப்படிங்கறனால இங்க வந்து எப்படிதான் இருக்கும் அப்படின்னா மைனஸ் கியூ அண்ட் பிளஸ் கியூ. அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மைனஸ் கியூங்கிறது வந்து 1 கூலும்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பிளஸ் 1 கூலும்பா இருக்கும். அதாவது இது வந்து ஒரு எலக்ட்ரானா இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து ஆப்வியஸா இது வந்து ஒரு புரோட்டானா தான் இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு டைபோலை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். வித் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு செப்பரேட் ஆகி இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் டைபோலே ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நீங்க பாக்குறச்சு இது வந்து நீங்க 2 கூலும் 3 கூலும் அந்த மாதிரி கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இது இப்போ ஒரு சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த சார்ஜும் இன்க்ரீஸ்டா இருந்தா மட்டும்தான் அது என்னவா இருக்கும், எலக்ட்ரிக் டைபோல் ஃபார்மேஷன்லேயே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் சார்ஜ் ஆஃப் த டைபோல் இஸ் ஆல்வேஸ் 0 அப்படின்னா என்னங்க மீனிங்? ஏன்னா நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன் படியே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ என்ன நடக்குது, மைனஸ் 1 கூலும் பிளஸ் 1 கூலும் பண்ணீங்கன்னா என்ன வரும், நெட் சார்ஜ் வந்து 0 ஆயிடும். இப்ப இங்க வந்து மைனஸ் 2 கூலும் போட்டீங்க, இங்க பிளஸ் 2 கூலும் போட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் என்ன ஆயிடும், நெட் சார்ஜ் வந்து உங்களுக்கு 0 ஆயிடும். கரெக்டா? ஸோ வந்து எப்பயுமே நெட் சார்ஜ் ஆஃப் த டைபோல் வந்து எப்பயுமே எப்படிதான் இருக்கும், 0வா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இல்ல நான் இங்க ஒரு ஆரோ மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த ஆரோ வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து உங்களோட டைபோல் மொமெண்ட். இந்த அதாவது டைபோலோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஆரோ. ஸோ இந்த ஆரோ வந்து என்ன டிஃபைன் பண்ணுது, எப்பயுமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ தான் வந்து இந்த ஆரோ வந்து எப்பயுமே வந்து இருக்கும். அதாவது டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் வந்து எப்பயுமே எப்படிதான் இருக்கும்னா மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா P equal to N into Q2L. இதுல Nங்கிறது as per நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்ல Nனா என்ன, இன்டீஜர். ஸோ இங்கேயும் Nனா வந்து இன்டீஜர் தான். அதே மாதிரி Qங்கிறது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து இந்த டைபோல் வந்து செக்யூர் பண்ணிருக்குங்கிறது தான் Q. 2L ஏன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ங்கிறதுனால Qவோட வேல்யூவை நீங்க எடுத்து எழுதிக்கிட்டா போதும். 2Lங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ், அதுதான் வந்து 2L. அதாவது டைபோலோட இன் பிட்வீன் சார்ஜஸ்க்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் வந்து அந்த 2L டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டைபோலுக்கு நெட் சார்ஜ் எப்பயுமே 0வா இருக்குன்னு சொன்னோம். அப்ப சார்ஜ் 0னா ஃபீல்டும் 0வா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு சார்ஜும் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ இதனால கிரியேட் ஆகிற ஃபீல்டு வந்து எப்பயுமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா நான் 0வா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ டைபோல் வந்து ஆல்வேஸ் நான் ஜீரோ நம்பர். ஸோ இந்த நான் ஜீரோ வேல்யூ வந்து என்ன மாதிரிலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஃபீல்டை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இந்த ஃபீல்டு ஆரை பொறுத்து தான் ஃபீல்டு வேரி ஆகும் நமக்கு தெரியும். ஸோ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல என்ன ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துக்கோங்க, அதோட ஆக்சியல் லைன்ல ஒரு பாயிண்ட்டை வச்சு அங்க இந்த டைபோல்னால எவ்வளோ ஃபீல்டு இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஈக்வட்டோரியல் லைன்ல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அந்த பாயிண்ட்ல இந்த டைபோல்னால அதாவது இந்த ரெண்டு சார்ஜஸ்னாலையும் எவ்வளோ வந்து ஃபீல்டு வந்து அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு கேசஸையும் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் அன் எலக்ட்ரிக் டைபோல் அட் அ பாயிண்ட் ஆன் அ
ஆக்சியல் லைன். ஸோ இதுதாங்க ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன்னா ஒன்றும் இல்லை, டைபோல் ஆக்சிஸ்க்கு அதே ஆக்சிஸ்லேயே வந்து ஒரு பாயிண்ட் வந்து வச்சிருக்கேன், அதாவது பாயிண்ட் பிங்கிறது. ஸோ அதனால ஆன் ஆக்சியல் லைன்னு சொல்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்த சேம் டயக்ராம் தான். ஸோ அதாவது மைனஸ் கியூ பிளஸ் கியூ இருக்கு. ஸோ டைரக்ஷன் மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ சொல்லியிருக்கேன். இந்த டைரக்ஷனை எப்பயுமே மறந்துடாதீங்க, மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ தான் டைபோலோட டைரக்ஷன் எப்பயுமே இருக்கணும். ஸோ அதே மாதிரி இது செப்பரேட் ஆன டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2Lங்கிற டிஸ்டன்ஸ்க்கு செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டைபோல் ஆக்சிஸோட சென்டர்ல இருந்து பாயிண்ட் பிக்கு வந்து எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6 டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் பில எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் கியூ சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பிளஸ் கியூ சார்ஜ் ரெண்டோட டைரக்ஷனையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இங்க. ஸோ இந்த டைரக்ஷன்லாம் எப்படி நம்ம போடலாம் அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இப்போ இங்க வந்து நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து என்னோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல். ஸோ இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் கியூனால பி பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மொதல் பார்க்கணுமா, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை பொறுத்து மாறும், டிஸ்டன்ஸை பொறுத்து மாறும். ஸோ பாயிண்ட் பிக்கும் பிளஸ் கியூக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து எல். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல், இது ஃபுல்லா ஆறுங்கிறப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன, ஆர் மைனஸ் எல், கரெக்டா? ஸோ அதனால Q by 4 pi epsilon naught 1 by r square தானே எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. ஸோ அந்த ஆருக்கு பதிலா ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுரும். சேம் அதே மாதிரி இங்க மைனஸ் கியூக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, இது வந்து எல். ஸோ அப்ப எல் பிளஸ் இது ஹோல் டிஸ்டன்ஸும் எவ்வளோ, ஆர். ஸோ அப்போ ஆர் பிளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் கியூனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா மைனஸ், அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆயிடும், பிளஸ் கியூங்கிறப்ப Q by 4 pi. ஸோ மைனஸ் கியூனா ஸோ மைனஸ் Q by 4 pi எப்சிலான் நாட் 1 by r ஸ்கொயர். ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே என்ன, ஆர் பிளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த பி வெக்டருங்கிறது என்னது, டைரக்ஷன் ஆஃப் தி டைபோல் மொமெண்ட், அதாவது டைபோலோட டைரக்ஷன். ஸோ அதான் இங்கே பி கேப்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி இது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அந்த ஹோல் ஸ்கொயரை போட்டோம். இதை ஜஸ்ட் எல்சிஎம் பண்ணீங்க, எல்சிஎம் பண்ணி காமன் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா நியூமரேட்டரில் என்ன வந்துடுது, 4RLன்னு வந்துடுது. ஸோ Q by 4 pi epsilon naught 4RL divided by R square minus L square the whole square P cap. இதுதான் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் ஆன் அ axial line, due to a dipole at a point on a axial line. So இதுல வந்து நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா என்னோட ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் நான் மெஷர் பண்ற பாயிண்ட் பிங்கிறது ரொம்ப கிரேட்டர் நம்பரா இருக்கு than the distance between the two chargesன்னு வச்சுக்கோங்களேன். எல்லை விட ரொம்ப 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 ஜாஸ்தியான வேல்யூ ஆர் இருக்குங்கிறப்ப ஆர்ல இருந்து எல்லை நான் சப்ராக்ட் பண்றப்ப என்ன ஆகும், ஒரு நெக்லிஜிபிள் வேல்யூ தான் எலிமினேட் ஆகும். ஸோ அதனால ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயரை நான் எப்படின்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆர் ஸ்கொயர்னே வச்சுக்கிறேன். அதாவது தட் இஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு நான் இந்த கண்டிஷன் அப்ளை பண்றச்சே கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா என்னோட ஃபார்முலா என்ன ஆயிடும், 4L divided by r power 4 ஆயிடுமா, ஏன்னா r square the whole square ஆயிடும், இங்க வந்து whole square இருக்கனால. ஸோ r power 4ம் நியூமரேட்டர்ல உள்ள rம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 4L by r cube ஆயிடும். ஸோ இதுதான் வந்து என்னோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபைடா எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி டைபோல் மொமெண்டோட ஃபார்முலா தெரியும், என்னது, Q into 2L. ஸோ அப்போ Q into 2Lங்கிறத இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக Pன்னு மாற்றிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்போ, 1 by 4 pi epsilon naught 2 P by R cube இருக்குமா. இந்த 1 by 4 pi epsilon naught வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தானே, ஸோ அதுக்கு பதிலாக Kன்னு கொடுத்துருங்க. ஸோ அப்போ என்ன வந்துடுது, 2kp by r cube. இதுதான் வந்து electric field of an electric dipole at a point on a axial line. ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா axial line based questions எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ் நம்மளும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈக்வட்டோரியல் லைன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈக்வட்டோரியல் லைனில் ஃபீல்டு எப்படி இருக்கும் டியூ டு அ டைபோல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேம் அதே மாதிரி இப்போ நான் வந்து இங்கே ஒரு டைபோல் எடுத்துக்கிட்டேன், டைபோலுக்கு சேம் 2L டிஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி மைனஸ்
q to plus q என்ன இருக்கு, டைரக்ஷன் ஆஃப் தி டைபோல் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் Pங்கிறது ஆறுங்கிற டிஸ்டன்ஸ், அதாவது சென்டர் ஆஃப் த டைபோல் ஆக்சிஸ்ல இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட் P வந்து இருக்கு. ஸோ அப்போ அந்த பாயிண்ட் Pல டியூ டு பிளஸ் கியூ அண்ட் டியூ டு மைனஸ் கியூ எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ அதனால ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P என்ன அப்படிங்கறத சால்வ் பண்ணி பார்க்கலாம். நான் இது ஏன் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ஜென்ரலா கொடுத்துட்டா இதுல நம்ம யூஸ் பண்ண சின்ன சின்ன அந்த கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஜென்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாத சிச்சுவேஷனா இருந்தா நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்குங்கிறப்ப இது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நான் சால்வ் பண்ணியும் காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்ப இங்க இந்த டயக்ராம் படி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜுமே பாயிண்ட் Pக்கு சேம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் மாதிரி உங்களுக்கு தெரியுதா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது 90 இது 90 கரெக்டா. இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஜஸ்ட் பித்தாகரஸ். இது L, இது R, இது L, இது R. ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து ரெண்டுமே இது என்னது, ஹைப்போட்டன்யூஸ். ஸோ இந்த ஹைப்போட்டன்யூஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் இதோட வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர். அதே தான் இங்கேயும் வரும், ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர். கரெக்டா. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் செப்பரேட் ஆயிருக்கு. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், E வந்து டிபெண்ட்ஸ் ஆன் R. ஸோ அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்குன்னா ரெண்டுத்துக்கும் ஃபீல்டு எப்படி தான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா சார்ஜோட வேல்யூ மேக்னிடியூட் என்ன ரெண்டுத்துக்குமே சேம். ஸோ அதனால E வந்து சேஞ்சே ஆகாது. நமக்கு இன்னொன்னு என்ன தெரியும், டெஸ்ட் சார்ஜை பொறுத்து மாறாதுன்னு தெரியும். ஆனா இது வந்து ரெண்டுமே வந்து சோர்ஸ் சார்ஜ். பிளஸ் கியூங்கிறது சோர்ஸ் சார்ஜ் ஃபார் கிரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பிளஸ் கியூ. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் கியூ தான் சோர்ஸ் சார்ஜ் இங்க. ஸோ ஓகேவா. ஸோ அதனால இதுல வந்து ரெண்டு ஃபீல்டும் ஈக்குவலா இருக்கு. அது புரிஞ்சுச்சா. ஸோ ஃபார்முலா என்ன, Q/4πε0 1/r ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே டிஸ்டன்ஸ் என்ன பார்த்தோம், 1/√r ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர்னு பார்த்தோம். ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர். ஸோ இது புரிஞ்சுச்சா. ஸோ இப்படிதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ரெண்டு பிளஸ் கியூனாலையும் மைனஸ் கியூனாலையும் வந்தது. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ரிசல்டன்ட் ஃபீல்டு அட் பாயிண்ட் P நமக்கு வேணும். இந்த ஒரு சார்ஜ்னால எவ்வளோன்னு பார்த்துட்டோம், இன்னொரு சார்ஜ் அதாவது பிளஸ் கியூனால எவ்வளோன்னு பார்த்துட்டோம், மைனஸ் கியூனால. ஸோ அப்போ ரிசல்டன்ட் ஃபீல்டு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா parallelogram law of vectors வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ரிசல்டன்ட் ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம், சாரி. ஸோ இன் ப்ரீவியஸ் ஸ்லைட் இந்த ரிசல்டன்ட் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ பை அப்ளையிங் parallelogram law of vector E plus Q the whole square plus E minus Q the whole square plus 2E plus Q E minus Q cos 2 theta and P cap. இந்த இது என்னன்னு தெரியுதுல, P capங்கிறது ஆல்ரெடி சொன்னேன், டைரக்ஷன் ஆஃப் தி டைபோல். இங்க வந்து இந்த ஃபீல்டுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்டிகுலரா டைபோலோட டைரக்ஷன் என்னன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடுது, இதுல எல்லாத்தையுமே E plus Q the whole square E minus Q the whole square 2E plus Q minus Q இது ரெண்டுமே சேம்ங்கிறனால நான் என்ன பண்ணிட்டேன், E வந்து காமனா வெளியே எடுத்துறேன். ஸோ இப்போ பேலன்ஸ் என்னப்பா இருக்கும், இங்க ஏன் வந்து நெகட்டிவ் சைன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீல்டும் இது வந்து ஃபீல்டோட டைரக்ஷன். ஓகேவா. ஸோ இதுதான் என்னோட ஃபீல்டோட டைரக்ஷன். அதே மாதிரி என்னோட டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. கரெக்டா. ஸோ டைபோலோட டைரக்ஷனும் ஃபீல்டோட டைரக்ஷனும் எப்படி இருக்கு, ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கிறனால நம்ம வந்து இங்க ஒரு நெகட்டிவ் சைனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா. ஸோ அதனால தான் இங்க ஒரு நெகட்டிவ் சைன் வந்து, ஸோ அதனால மைனஸ் இ வந்து காமனா வெளியே எடுத்துட்டோம். ஏன்னா எல்லாமே வந்து எல்லா பிளஸ் கியூனாலையும் மைனஸ் கியூனாலையும் வந்ததுன்னா இ வெளியே எடுத்துட்டேன். ரூட் ஆஃப் 1 + 1 + 2 cos 2 theta. cos 2 thetaவோட ஃபார்முலா தெரியுமா. ஸோ cos 2 theta equal to 2 cos square theta minus 1. ஸோ அதை வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணுறச்சு என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் 2 cos thetaன்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரம் ஃபிகர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், cos theta கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன வந்துடுது, L divided by root of R square plus L square. அதாவது நமக்கு தெரியும் adjacent by hypotenuse cos thetaன்னு. ஸோ அதை அப்ளை பண்ணுறச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூ வருது. இதை எடுத்துட்டு வந்து இந்த cos theta வேல்யூவில்
இதில் நான் அப்ளை பண்ணுறச்சு எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிசல்டன்ட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா Q by 4 pi epsilon naught minus 2L by R square plus L square the whole power 3 by 2 P cap. ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், போன வாட்டி அப்ளை பண்ண மாதிரி சேம் கண்டிஷன், அதாவது என்னோட ஆர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப லார்ஜர் நம்பராக இருக்குது தேன் தி எல், அதாவது டைபோல் செப்பரேஷன் டிஸ்டன்ஸை விட எது வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நான் மெஷர் பண்ணுற பாயிண்ட் பி வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் வந்து என்ன எலிமினேட் பண்ணிடலாம், ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர்ல வந்து எல் வந்து ரொம்ப குட்டி வேல்யூங்கிறப்ப அது வந்து பெருசா என்ன ஆகாது, ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஆரை வந்து டிக்ரீஸ் பண்ணாது. ஸோ அதனால அது வந்து நான் எலிமினேட் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்து என்ன வந்துடுது அப்படின்னு சொன்னா ஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2ங்கிறப்ப ரெண்டு 3/2ல உள்ள 2 கேன்சல் ஆகிட்டு ஆர் கியூப்னு வந்துடுது. ஸோ இதையும் நம்ம போன வாட்டி மாதிரியே ஜென்ரலைஸ்டு ஃபார்ம்ல எழுதணும்னா Q2Lக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், P டைபோல் மொமெண்ட் போட்டுடலாம். 1/4 pi epsilon நாட்க்கு பதிலாக K போட்டுடலாம் டிவைடட் பை ஆர் கியூப். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P டியூ ஆன் அ ஈக்வட்டோரியல் லைன் டியூ டு அ டைபோல். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சியல் லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஜென்ரல் ஃபார்முலா, ஈக்வட்டோரியல் லைன்னா என்ன ஜென்ரல் ஃபார்முலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து இதில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 ஐடியல் எலக்ட்ரிக் டைபோல்ஸ் A and B having their dipole moment P1 and P2 okay respectively are placed on a plane with their center at O. ஓகே, இதுதான் வந்து என்னோட ஓன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டுமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சென்டர் அட் O placed on a plane with their center at O at C on the axis of the dipole A. And the resultant electric field is making an angle 37 degree with the axis. என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் டைபோல் மூமெண்ட். அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு டைபோல்ஸ் வந்து நான் வைக்கிறேன், ரெண்டோட சென்டரும் ரெண்டுமே வந்து ஒரு பிளேன்ல இருக்கு வித் தேர் சென்டர்ஸ் அட் ஓன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டோட சென்டரும் இதுதான் வந்து ஓல இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க, ஏங்கிற டைபோலோட ஆக்சிஸ்ல தான் என்ன இருக்கு, பாயிண்ட் சி இருக்குன்றாங்க, அது வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா பாயிண்ட் சி மேக் பண்ற ஃபீல்டு வந்து ஆக்சிஸோட எவ்வளோ வந்து டிகிரி வந்து ஆங்கிள் இருக்கு அப்படின்னு சொன்னா 37 டிகிரியில இருக்குன்றாங்க. இதுதான் வந்து கிவன், இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபிகர்லேருந்து நமக்கு என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொன்னா ஏங்கிற டைபோலுக்கு வந்து ஆக்சிஸ் லைன்ல சி இருக்கு. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா நம்ம முன்னாடியே பார்த்தோம், எலக்ட்ரிக் டைபோல் டியூ டு அ பாயிண்ட் ஆன் ஆக்சியல் லைன், டியூ டு அ டைபோல் அட் அ பாயிண்ட் ஆன் ஆக்சியல் லைனுக்கு என்னன்னு படிச்சிட்டோம், 2kp/r³ படிச்சிட்டோம். இங்க வந்து ரெண்டு டைபோல்ஸ் இருக்கனால நான் P1 P2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதனால இதுக்கு P1 நேம் பண்ணிட்டேன். ஸோ 2kp1/r³. அதே மாதிரி டைபோல் B வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த சீன்ற பாயிண்ட் வந்து எப்படி இருக்கு, ஈக்வட்டோரியல் பாயிண்டா இருக்கா. ஸோ அதனால இது வந்து இதுக்கு வந்து ஈக்வட்டோரியல் லைன் ஃபார்முலா வந்து அப்ளை பண்றேன். என்ன வரும், K/P/r³. அதுதானே ஈக்வட்டோரியல் லைன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. ஸோ K/P2/r³. இங்கே வந்து டைபோல் மொமெண்ட் வந்து P2, ஸோ அதனால P2ன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த கிவன் ஆங்கிள் இருந்து tan 37 டிகிரி வந்து கண்டுபிடிக்கிறோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க, tan 37 டிகிரி இஸ் 3/4ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ tan 37 டிகிரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா y/x tan theta equal to, so tan 37 degree equal to E2/E1. so இது ரெண்டுத்தையும் என்ன பண்றோம், டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன வந்துடும், k கேன்சல் ஆயிடும், r³ கேன்சல் ஆயிடும், P2/2P1 சொல்லி வந்துடுது. ஸோ ஈக்குவல் டு
3/4ன்னு வந்துட்டு. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி P1/P2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2/3ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வருது. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஆக்சியல் லைனில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது பாயிண்ட் டைபோல் ஏக்கு வந்து பாயிண்ட் சி வந்து ஆக்சியல் லைனில் இருக்குது, டைபோல் பிக்கு வந்து பாயிண்ட் சி வந்து ஈக்வட்டோரியல் லைனில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அந்த ரெண்டு ஃபார்முலாவும் போட்டுக்கிறோம். ரெண்டுத்துக்கும் உள்ள டைபோல் மொமெண்ட்ஸில் P1 P2ன்னு சொல்லி மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் tan தீட்டா கண்டுபிடிக்கிறோம் கிவன் ஆங்கிள் வச்சு. ஸோ E2/E1 போடுறோம். அவங்களே 3/4 tan 37க்கு கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டைபோல் மொமெண்ட்ஸோட ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2/3 வருது. ஸோ ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துகிட்டு வந்து இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், டைபோல்னால கிரியேட் ஆகிற ஃபீல்டு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைபோல் எடுத்துகிட்டு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறோம். ஆல்ரெடி வந்து அந்த டைபோலுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க Pன்னு. அதை எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கிறோம், ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறோம். அப்போ அங்கே கண்டிப்பாக என்ன கிரியேட் ஆகும், இந்த ஃபீல்டுனால அங்கே கண்டிப்பாக ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஃபோர்ஸ் மட்டும்தான் கிரியேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபோர்ஸ் மட்டும் இல்லை, டார்க்கும் கிரியேட் ஆகும். ஏன் வந்து டார்க் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே எப்படி இருக்காது அப்படின்னு சொன்னால் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஆக்ட் ஆகாது. ஒருவேளை சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஆக்ட் ஆயிருந்ததுன்னா அங்கே டார்க் வந்து இருக்காது. சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஆக்ட் ஆகாது, அதாவது ரெண்டு ஃபோர்ஸும் சேம் லைனில் ஆக்ட் ஆயிருக்காது சார்ஜஸ் மேல. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இங்க என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னா டார்க் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த டார்க்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை, கப்பிள். அதாவது ஒரு எந்த டார்க் வந்து என் டைபோலுக்கு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இன்டூ ஈச் ஃபோர்ஸ் இன்டூ அந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கும் இடையில உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு டார்க்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த டார்க்கை வந்து எப்படி வந்து எழுதலாம் அப்படின்னா QE இன்டூ 2A sin theta. இதுல QEங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி சார்ஜஸ், அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் சார்ஜில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால கிரியேட் ஆகிற, நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ஃபீல்டு வந்து படிக்கிறச்சே, ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருந்தால் அதுக்கு பக்கத்தில் ஒரு டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வந்து வச்சிங்கன்னா அங்கே என்ன கிரியேட் ஆகும், ஃபோர்ஸ் ஆப்வியஸாக கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இங்கே கிரியேட் ஆன ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -QE. ஏன் அப்படி போடுறோம் தெரியுதா, ஃபோர்ஸ் கூலும்ஸ் லாவே எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ரிலேட் பண்ணுறப்ப என்ன வரும், Q இன்டூ E தானே படித்தோம் ஃபோர்ஸுக்கு. ஸோ அதுதான் Q இன்டூ E. ஸோ அதனால தான் வந்து இங்கே -QE, இங்கே வந்து +QEன்னு சொல்லி போட்டோம், டியூ டு அ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆன ஃபோர்ஸ் இது ரெண்டும். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு இதுக்கும் உள்ள டார்க் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து PE sin theta, அதாவது P cross E. அதாவது Pங்கிறது என்னது, இங்கே Pங்கிறது டைபோல் மொமெண்ட், PE sin theta which is equal to P cross E. அதுதான் வந்து உங்களுக்கு டார்க்கு. எதனால இது கிரியேட் ஆகுது அப்படின்னா டைபோல் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நீங்கள் வந்து ஃபர்தராக நம்ம இன்னும் ப்ராப்ளம்ஸ்லாம் இது பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் போடுறப்ப இன்னும் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் எப்பயுமே வந்து நீங்கள் +Qவோட டைரக்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல்டோட டைரக்ஷனோ அதில் தான் இருக்கும். அதே மாதிரி -Qவோட டைரக்ஷன் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஃபீல்டோட டைரக்ஷனுக்கும் உங்களோட டைபோலோட டைரக்ஷன், அதாவது டைபோல் மொமெண்டோட டைரக்ஷனையும் நீங்கள் வந்து அந்த வெக்டரோட டைரக்ஷனையும் நீங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, விச் மீன்ஸ் வந்து பேரலாக இருக்கா இல்லை வந்து ஆன்டி பேரலாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு உங்களோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபஸ்ட்டு ஃபிகர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு +Q சார்ஜும் -Qவோட இதோட ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் டு தி ஃபீல்டு வந்து ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா டுவர்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்குது. அதாவது இன்க்ரீசிங் ஃபீல்டோட டைரக்ஷனில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குது. எப்போ இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா
உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் உங்களோட டைபோல் மொமெண்ட்டும் பேரலா இருந்தா, இங்க பாத்தீங்க அப்படின்னா டைபோல் மொமெண்ட் வெக்டரும் ஃபீல்டோட வெக்டரும் எப்படி இருக்கு, ரெண்டுமே பேரலா இருக்கு. அதனால உங்களோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரீசனிங் இல்ல அந்த மாதிரி கொஷின்ஸ்ல வந்து இது வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹிண்ட் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ஷன்ஸோட ஹிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபிகரை ஜஸ்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் கிளிக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆன்டி பேரலா இருக்கு அப்படிங்கிறப்ப, ஈயும் பியும் ஆன்டி பேரலா இருக்கு அப்படிங்கிறப்ப ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா டிக்ரீசிங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர்டர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் அதே தான், ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ப்ளஸ் கியூவோட இது இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு, மைனஸ் கியூவோட ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கியூ. ஸோ இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குங்க அப்படின்னு சொன்னா டிக்ரீசிங் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன் அப்படின்னு சொன்னா ஃபீல்டும் டைபோல் மொமெண்ட்டும் எப்படி இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு, அதாவது ஆன்டி பேரலா இருக்கு. அதனால புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, an electric dipole is placed at an angle of 30 degree with an electric field of intensity 2 into 10 power 5 Newton per coulomb. It experiences a torque equal to 4 Newton meter. Calculate the magnitude of charge on the dipole if the dipole length is 2 centimeter. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிவன் என்னென்ன இருந்தது, டார்க் வந்து 4 நியூட்டன் மீட்டர், எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க 30 டிகிரி சொல்லியிருந்தாங்க, டைபோலோட லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 2 சென்டிமீட்டர். நம்ம என்ன பார்த்தோம், ஹோல் டைபோலோட லென்த் என்ன 2L, எல்ன்னு சொல்லி மாற்றி போட்டுறாதீங்க, 2L தான் ஹோல் டைபோலோட லென்த். ஸோ அதனால 2L ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ டவுனா என்னன்னு பார்த்தோம், அதான் டார்க்கு. டார்க்கோட ஃபார்முலா என்ன, PE sin theta. ஸோ PE sin theta அப்படிங்கிறப்ப P ஈக்குவல் டு டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும் ஃப்ரம் டார்க் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா P ஈக்குவல் டு டவு பை E sin theta. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிறது, டைபோல் மொமெண்ட் 4 into 10 power minus 5 கூலும் மீட்டர்னு கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டைபோல் மொமெண்டோட ஜெனரல் ஃபார்முலா Q into 2L அதில் சப்ஸ்டியூட் பண்றப்ப நம்ம வந்து சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்குது, 2 into 10 power minus 3 கூலும்னு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன்ஸில் ஓகே 2 மில்லி கூலும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, a dipole is, இது டைரக்ஷன் பேஸ்டு கொஸ்டின், நல்லா கவனிச்சுக்கோங்க கொஸ்டினை. A dipole is placed in an electric field as shown in the figure. ஸோ இந்த மாதிரி ஒரு டைபோல் வந்து வச்சிருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டைரக்ஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் விச் டைரக்ஷன் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் FR will move. அதாவது என்ன கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து டைபோல் கொடுத்துட்டாங்க, ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, ஆனால் ரெண்டு ஃபோர்ஸஸோட டைரக்ஷன் கொடுக்கல. ஆனால் உங்களுக்கே தெரியும் பிளஸ் கியூ ஓடுது எப்பயுமே டைரக்ஷன் ஆஃப் தி ஃபீல்டில் இருக்கும், மைனஸ் கியூ ஓடுது ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு இருக்கும். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஃபிகரில் டிஸ்கஸ் பண்ணது தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு இப்படி இருக்கு. ஸோ டைபோல் மொமெண்ட் வந்து எப்பயுமே என்ன டைரக்ஷனில் இருக்கும், மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஃபீல்டும் டைபோலும் எப்படி இருக்கு, ஆன்டி பேரலா ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால டைபோல் மொமெண்டோட டைரக்ஷனும் ஃபீல்டோட டைரக்ஷனும் ஆன்டி பேரலா இருக்கிறனால எப்பயுமே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னதுல தான் மூவ் ஆகும், டிக்ரீசிங் ஃபீல்டோட டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும். ஸோ அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து FR வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ டிக்ரீசிங் த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். FR will move in the direction of decreasing electric field. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 3 point charges minus Q plus Q plus Q are placed at points 0, A, 0, 0, 0, 0, A, 0, 0 respectively. The magnitude and direction of the dipole moment of this charge assembly are. ஸோ இப்போ இந்த டைபோலுக்கு உள்ள டைபோல் மொமெண்ட் வந்து எப்படி என்ன டைரக்ஷனில் இருக்கும், அதே மாதிரி அதோட வேல்யூ என்ன, மேக்னிடியூட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஃபிகர் அறிஞ்சிக்கலாமா? ஸோ இதுதான் அந்த ஃபிகர். இதில் வந்து ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்,
இசட் ஆக்சஸ் வரைஞ்சிட்டு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டா இங்கே வந்து அட் 0,0,0ல என்ன இருக்கு? மைனஸ் q இருக்கு. சேம் y ஆக்சஸ்ல அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் a என்ன இருக்கு? பிளஸ் q இருக்கு. அதே மாதிரி x ஆக்சிஸ்லயும் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் a வந்து பிளஸ் q இருக்கு. ஓகேவா? ஸோ 2 டைபோல்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ அப்ப இது ரெண்டோட ரிசல்டன்ட் என்ன கேட்குறாங்க? டைபோல் மொமெண்ட் கேட்குறாங்க. அப்ப P1ஓட ரிசல்டன்ட் டைபோல் மொமெண்ட்னா எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல தானே இருக்கும். ஏன்னா இங்க ரெண்டு டைபோல்ஸும் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா டைபோலோட ரிசல்டன்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? P இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P1 ஸ்கொயர் பிளஸ் P2 ஸ்கொயர்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா என்ன கிடைச்சிரும்? P1ஓட வேல்யூ என்ன? இது Q தான். 2 ஏவா? A. ஸோ அப்ப QA Q ஸ்கொயர் A ஸ்கொயர். அதே மாதிரி இங்க P2ஓட டிஸ்டன்ஸ் என்ன? A. ஸோ இங்கேயும் Q தான் சார்ஜ். ஸோ அதனால Q ஸ்கொயர் A ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ Q ஸ்கொயர் A ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் A ஸ்கொயர் என்ன? 2Q ஸ்கொயர் A ஸ்கொயர். ரூட் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ரூட் 2QA அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இந்த டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அலாங் OP. ஸோ அப்போ இந்த P-ஓட பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கே A டிஸ்டன்ஸ் இருக்கு, இங்கேயும் A டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா A,0ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் டைபோல் வந்து மூவ் ஆகுது. அது மீன்ஸ் டைபோல் மொமெண்ட் வந்து டைரக்ட் ஆயிருக்கு அலாங் OP. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து A தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ரூட் 2QA along the line joining the points 0,0,0 and A,0. புரிஞ்சுதா? ஸோ அப்ப இந்த மாதிரி 3 சார்ஜஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து நீங்க ஒரு ஃபிகர் டிரா பண்ணி வரைய சொன்னாங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட், an electric dipole is placed in an electric field generated by a point charge. Okay, ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு நீங்க பண்ணணும். நம்ம ஆல்ரெடி என்ன டிஸ்கஸ் பண்ணோம் இந்த வீடியோல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து டைபோல கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னு சொன்னா எப்படி வந்து அங்க ஃபீல்ட் வந்து இருக்கு, அதாவது ஃபோர்ஸ் டார்க் எல்லாம் எப்படி ஜென்ரேட் ஆகுது. ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிடுது. டார்க் வந்து யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல வைக்கிறப்ப ஃபோர்ஸ் என்ன ஆயிடுது? 0 ஆகுது. அதே டார்க் வந்து எப்படி இருக்கு? எக்ஸிஸ்ட் ஆகுது. ஏன்னா லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து சேமா இல்லாதனால அங்க என்ன இருக்கு? டார்க் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால கிரியேட் ஆகுற ஃபீல்டு எப்பயும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்மா தான் இருக்கும். இது நீங்க கண்டிப்பா மறக்கவே கூடாது. ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால கிரியேட் ஆகுற ஃபீல்டு எப்பயுமே எப்படிதான் இருக்கும்? நான் யூனிஃபார்மா தான் இருக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் கொண்டு வந்து டைபோல வச்சா ஸோ அங்கே வந்து ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லை டார்க் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ என்ன வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும்? ஃபோர்ஸ் இருக்குமா? இருந்தால் 0வா இருக்குமா? இல்லை 0வா ஒரு சில பாயிண்ட்ஸ்ல இருக்கும், ஒரு சில பாயிண்ட்ஸ்ல இருக்காது அப்படிங்கிற மாதிரியா? இல்லை டார்க் எப்பயுமே 0வா இருக்குமா? இல்லை சில பாயிண்ட்ஸ்ல மட்டும் 0வா இருக்குமா? சரி, நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் உள்ள ஃபீல்டில் டைபோல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்? பிளஸ் கியூக்கு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், மைனஸ் கியூக்கு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இதோட நெட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? நெட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? 0வா இருக்கும்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா இது 0 கிடையாது. ஏன் 0 கிடையாது அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி நம்ம ஃபீல்ட் லைன்ஸ் படிக்கிறப்ப நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஃபீல்டு வந்து டிஸ்டன்ஸ் நகர நகர ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், இப்போ இதுக்கு ஒரு 2Lன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நியூட்டன் பர் கூலும் இருக்குன்னு வைங்க. இங்கே போறப்ப அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. அங்கே என்ன இருக்கும்? டிக்ரீஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப அதுல இருக்க ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்காது? Q இன்டூ E தான். இங்க வந்து பிளஸ் QE, அங்க மைனஸ் QE தான். ஆனா ஈயோட வேல்யூ என்ன இருக்கும்? ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நான் யூனிஃபார்ம் ஃபீல்டுங்கிறனால ஈயோட வேல்யூ குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால ஃபோர்ஸ் வந்து 0 கிடையாது. ஓகேவா? ஸோ அதே நீங்க வேற ஒரு மாதிரி இப்ப ஒரே பாயிண்ட்,
அதாவது இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டைபோல், இது ரெண்டுலயும் ஃபீல்டு சேமா இருக்கும். ஆனா இதால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிளஸ் கியூக்கு எப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு இருக்கும். மைனஸ் கியூக்கு எப்படி இருக்கும், ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கு, ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், மேக்னிடியூட் மேபி ஈக்குவலா இருக்கும், ஆனா வந்து டைரக்ஷன் வந்து அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேன்சல் ஆகாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ரெண்டோட டெய்லியும் ஜாயின் பண்ணி பாருங்களேன், ரிசல்டன்ட் வரும். ஸோ அப்போ இதுவும் நான் ஜீரோ. ஸோ அப்போ எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் ஃபோர்ஸ் என்ன ஆகல, ஜீரோ ஆகல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் டார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட இந்த கண்டிஷன், இந்த கேஸே எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபோர்ஸ் ரெண்டுமே சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் தான் இருக்கு. ஸோ சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருந்தால் அங்கே டார்க் எக்ஸிஸ்ட் ஆகுமா, ஆகவே ஆகாது. ஏன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலர் போட்டிங்கன்னா ஜீரோ ஆகிடும். ஸோ அதனால இங்கே வந்து டார்க் வந்து சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன்ங்கிறனால டார்க் வந்து ஜீரோ. அதே இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன்லயா ஃபோர்ஸ் இருக்கு, இல்ல. ஸோ அப்போ இந்த கேஸில் டார்க் வந்து நான் ஜீரோ. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸை நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா, டார்க் ஆன் த டைபோல் டியூ டு த ஃபீல்டு மஸ்ட் பி ஜீரோ. எல்லா பாயிண்ட்ஸ்லையும் ஜீரோவாக இருக்கணுமா, கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. மேபி ஜீரோ அட் சம் பாயிண்ட்ஸ் இட் டார்க் வந்து டார்க் டியூ ஆன் த டைபோல் வந்து என்னவா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம எலக்ட்ரிக் டைபோல் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்தோம். ஆக்சியல் லைன், ஈக்வட்டோரியல் லைன், எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து யூனிஃபார்ம் வந்தா எப்படி இருக்கும், நான் யூனிஃபார்ம் வந்தா எப்படி இருக்கும், அதுக்கெல்லாம் சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருந்தேன். ஃபர்தர் வீடியோஸ்ல நான் காஸ்லா பத்தியும் அதோட அப்ளிகேஷன், அது ஓரியன்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.